நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லு, எதுக்கு இங்க வந்த? தனியா இருக்கிற என் புருஷன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்னங்க பேசுறீங்க? அவருக்கு நான் அண்ணி. ஆமா அண்ணி. ஏதோ கிராமத்து பொண்ணு அப்பாவி பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்னு சொன்னாங்க. இப்பதானே தெரியுது உன் யோக்கியம். ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாம் வளைச்சு வைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். ஆனந்தி, என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அவகிட்ட இருந்து நான் காசை புடுங்கி வச்சது எனக்கு காசு வேணுங்கிறதுக்காகவோ இல்ல இந்த காசை வச்சு அப்படியே நான் கோடீஸ்வரி ஆகணுங்கிறதுக்காகவோ இல்ல. இன்னும் சொல்லணும்னா அந்த காசு என்னோட 2 மாச சம்பளம், அவ்வளவுதான். ஆனா ஃபாரின் கோடி போனால ஒரு ராஸ்கல். வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயோ பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. வீட்ல மாமா மாமியார்லாம் வெளியில போயிருக்காங்க. எனக்கும் காஃபிலாம் போட வராது. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்க கேட்டதே சந்தோஷம். நான் உங்க அண்ணி. காலேஜ் நாட்கள்ல நிறைய சமூக சேவைகள்லாம் செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மொழி பற்று உள்ளவர், ரொம்ப பாசமான கைராசி குடும்பத்து பையன் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க யாருமே இல்லாம என் கல்யாணம் நடந்து போச்சு. அதுல எனக்கு ரொம்ப வருத்தம் தான். நான் இங்க வந்தது என் வீட்டில் யாருக்குமே தெரியாது. உங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப அன்பான மனுஷங்க. இப்படி ஒரு மனுஷங்களை நான் இது முன்னாடி பார்த்ததே இல்லை. மீனாட்சி அக்கா, பெரிய மாமா, என் புருஷன், அம்மா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க, ராஜேந்திரன், எல்லாருமே. ஆனா நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவன். குழந்தையா இருக்கிறப்பவே எங்க அம்மாவை இழந்துட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைக்கு நிலாவை காட்டி தான் அம்மா சோறு ஊட்டுவாங்கன்னு. ஆனால் நான் எங்கள் அம்மா எங்கன்னு கேட்டப்போ நிலாவில் இருக்கிறதா தான் காட்டினாங்க. நான் அப்பப்போ நிலாவையே தான் பார்த்துட்ருப்பேன். எங்கள் அம்மா வருவாங்களா, எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன். கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா வரவே இல்லை. சில நாட்களில் நிலாவே வராத போது அம்மாவை மறந்துட்டு நிலாவை தேட ஆரம்பிச்சிருவேன். உங்க வீட்டுக்கு வர முதல் நாள் வரைக்கும் எங்க அத்தை கிட்ட நான் அடி வாங்கிட்டே தான் இருந்தேன். நான் கழிச்ச ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா தாங்க இருந்துச்சு. ஆனா இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்க அண்ணன் என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு தெரியுமா? இப்படி ஒரு புருஷன் கிடைக்க ரொம்ப தவம் பண்ணியிருக்கணும். உங்க வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க. எனக்கு இதுக்கு நான் தகுதியானவளான்னு கூட எனக்கு தெரியல. நான் ரொம்ப திணறி போறேன். மீனாட்சி அக்கா எனக்கு வாழ்க்கை பிச்சையா போட்டவங்க. கைராசி குடும்பம் தான் உயிர். தான் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் சதறிடக்கூடாது அப்படின்றத ஒவ்வொரு வினாடியும் அப்படியே அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி திரும்பி வந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீங்க ஏங்க வரல? நீங்க வராம இருக்கிறதுனால தான் தேவையில்லாத ஒரு குழப்பம் அங்க வந்துருச்சு. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேங்க. அதனாலதான் இப்போ யாருக்குமே தெரியாம நான் இங்க வந்திருக்கேன். உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான், ரொம்ப கோவப்படுவாரு. அந்த கோவத்தை தாங்குற சக்தி கூட எனக்கு கிடையாது. ஆனா எவ்வளவு கோவம் இருக்கோ
அதை விட 1000 மடங்கு அவருக்கு என் மேல அன்பு இருக்கு. அவ்வளோ நல்ல மனுஷன். சொல்லுங்க, ஏன் நீங்க அங்க வரல? அண்ணின்னு கூப்பிடலாமே. ஏன் நான் அதுக்கு தகுதியானவ இல்லையா? அம்மா கிட்ட செல்லமா சண்டை போடுற சரவணன், அம்மா கிட்ட உயிரா இருக்கிற சரவணன், அன்னிக்கு ஒண்ணுனா துடிச்சு நிக்கிற சரவணன், எல்லாத்துக்கும் மேல அண்ணனுக்கு ஒண்ணுனா உயிரை கொடுக்க நினைக்கிற சரவணன். அவரை நான் பார்த்ததே இல்லையேங்க. எனக்காக வரலாமே. வந்து வந்து என்ன பண்ணணும்? உன் சேலையை துவைச்சு போடணுமா? சொல்லு. என்னங்க ஏய், என்ன வார்த்தை நீ பேசுற? சும்மா இருங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லு, எதுக்கு இங்க வந்த? தனியா இருக்கிற என் புருஷன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்னங்க பேசுறீங்க? அவருக்கு நான் அண்ணி. ஆமா, அண்ணி. அண்ணியா? பொல்லாத அண்ணி. ஏய், அண்ணி தான் தனியா இருக்கிற ஒரு ஆம்பளை கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்களா? சொல்லு. ஏதோ கிராமத்து பொண்ணு அப்பாவி பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்னு சொன்னாங்க. இப்பதானே தெரியுது உன் யோகியம். ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களை எல்லாம் வளைச்சு வைக்கிறதுக்காக இங்க ஏய், ஆனந்தி, வந்து என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு அதான் அறிவு இருக்கா? ஆமாங்க, எனக்கு அறிவு இருக்கு. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். என் குழந்தை என்னையும் சாவடிங்க. அது ஒண்ணுதான் மிச்சம். ஐயோ, ஆனந்தி, எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசாத. சும்மா இருங்க. என்னமா சொல்ற நீ? ஆமா பானு, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவ இல்ல. இல்லாத வேலைலாம் பண்ணிட்டு தான் இருக்கா அவ. நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். என்னடா ரூம் திறந்திருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உள்ள சவுண்டு கேட்டுச்சு. நீ தான் வந்திருக்கியோன்னு நினைச்சிட்டு போய் பாக்குறேன். அவ எதையோ தேடிட்டு இருக்கா. அத போய் நான் கேட்டா அதை பத்தி கவலையே படாம ஏட்டிக்கு புட்டியா பேசிட்டே இருந்தா பானு. அவ்வளோ திமிரும் தைரியமும் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதான் பானு, உன் ரூமை பூட்டி வச்சுட்டேன். இங்க பாரு, அவகிட்ட இருந்து நான் காசை பிடுங்கி வச்சது எனக்கு காசு வேணுங்கிறதுக்காகவோ இல்லை இந்த காசை வச்சு அப்படியே நான் கோடீஸ்வரி ஆகணுங்கிறதுக்காகவோ இல்லை. இன்னும் சொல்லணும்னா அந்த காசு என்னோட 2 மாச சம்பளம், அவ்வளவுதான். ஆனா ஃபாரின் கோடி போனால ஒரு ராஸ்கல் அவன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தானே, இது வரைக்கும் இப்ப வரேன் அப்ப வரேன்னு நம்ம கிட்ட ஒரு சின்ன இன்டிமேஷனாவது கொடுத்தானா? அவ இங்க வந்து ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிளா எல்லார்கிட்டயும் பதில் சொல்லணும். நம்ம அவனுக்காக அப்படியே தண்ணிய காசு செலவு பண்ணி அவனை ஃபாரின் அனுப்பி வைக்கல, இங்க இருக்கிற கடன் எல்லாம் கட்டல. ஆனா அந்த அறிவு கெட்ட முண்டம் கல்யாணம் ஆன உடனே அப்படியே பொண்டாட்டி பக்கம் சாஞ்சுக்கிட்டு பெருசா டிராமா போட்டுக்கிட்டு வரமாட்டாராமா இங்க. இவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல்ல. நம்ம என்னமோ அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இல்ல பாக்குறான். அவன் இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல பானு. என்னமோ எல்லாமே மாறி போச்சு. இப்போ ரூம்குள்ள வந்ததை மறந்துடலாம்னு நினைச்சா யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்போ ஆனந்தியோட அப்பா வந்தாரு. அவர்கிட்டயும் போய் கண்டபடி பேசிட்டா. எல்லாம் அவன் நேரம்மா, வேற என்ன? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போகும்போது அடிக்கிற புருஷன் கிடைச்சான். ஆனா இவளுக்கு அடி வாங்குற புருஷன் கிடைச்சிருக்கான்ல, அதான் ஆடுறா. இவ்வளவு திமிரு ஏறி கிடக்கு. அப்படிதான் பேசுவா அவ, வேற எப்படி பேசுவா? சரி அதை விடு. ஆனந்தி அப்பா என்ன சொன்னாரு? அவன் நல்லா இருக்காளாமா? குழந்தை நல்லா இருக்கா? அவங்களாம் நல்லா தான் இருக்காங்களாம். பிசினஸும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்காமா. என்ன ஏதோ சொத்து விஷயமா பேசுறதுக்காக கைராசி குடும்பத்துல போய் கொஞ்ச நாளைக்கு இருக்க போறாளாம். நீ வேறம்மா, அவளாவது அந்த வீட்டுக்கு போயிட்டாளாவது. அந்த வீட்டு மருமகள்லயே அவ தாம ரொம்ப புத்திசாலி. கரெக்டா காயின் பண்ணி ஹஸ்பண்டுக்கு தனியா பிசினஸ் செட்டப் பண்ணி கொடுத்து தனியா ஒதுங்கி போய் பேரண்ட்ஸோட செட்டில் ஆயிட்டால. இப்ப தனி கடை தனி குடும்பம்னு அவ பாட்டுக்கு அந்த ஃபேமிலில இருந்து டோட்டலா டிட்டாச் ஆயிட்டா. அதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? அவ போய் அந்த வீட்டுக்கு போயிட்டா. சும்மா இதை விளையாடிட்டு இருக்காது. நாட் பாசிபிள்.
என்ன ஒன்றும் இல்லைங்க. என்ன அழுதுகிட்டு இருக்க? இல்ல, தலை குளிச்சல சூட்ல கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. இல்ல வேற ஏதோ பிரச்சனை. உன்னை யாரும் எதுவும் சொன்னாங்களா? ஐயோ, என்ன இந்த வீட்ல யாருங்க என்னங்க சொல்ல போறாங்க? அப்புறம் ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? இல்லைங்க. வெளியே வா, வெளியே வா. வளர்மதி, என்ன? இவ்ளோ சத்தம் போட்டுட்டு இருக்கேன் நானு. ரூம்ல உட்கார்ந்து ரகசியம் பேசுறீங்களோ? இன்னைக்கு பேசியே தீத்தாகணும். என்ன ஆனந்தி, என்னாச்சு? சொல்றேன்க்கா, சொல்றேன். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். எங்க இந்த வீட்ல இருக்கிற மத்த பெரிய மனுஷங்களை எல்லாம் காணோம். கொஞ்சம் வெளியில வரீங்களா? வாங்க வெளியில. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சத்தம் போட்ட? என்ன பிரச்சனையா? என்கிட்ட என்ன கேக்குறீங்க? இது இந்த வீட்ல நிக்கறாளே, ஏய், புது ஆனந்தி. மருமக. இவகிட்ட கேளுங்க, சொல்லுவா. என்ன பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி புடிச்சு இழுத்துட்டு இருக்க? இங்க பாருங்க, இவளுக்கு என்ன திமிரு இருந்தா ஏன் வீட்டுக்கு போய் ஏன் புருஷன்கிட்ட நான் இல்லாதப்ப தப்பா பேசிருப்பா. பொண்டாட்டியை ஏவி விட்டுட்டு ஏன் குடும்பத்துல குழப்பம் பண்ண பாக்குறாரா இவரு? ஆனந்தி, என்ன என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல ஆனந்தி. அக்கா, இந்த வீட்டுக்கு புதுசா திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கறாளே, அவதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. கேளுங்க. ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் புருஷன்கிட்ட எதோ தப்பா பேசிருக்காக்கா இவ. அந்த வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து இவ எதுக்காக அந்த வீட்டுக்கு வரணும்? நல்ல வேளை நான் போயிட்டேன் அதுக்குள்ள. ஏமா, ஏன் இப்படி பண்ற நீ? ஐயோ, நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவளை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நான் தப்பா எதுவும் பேசலைங்க. இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா சொர்க்கத்துல இருந்த மாதிரி இருந்தோம். எல்லாமே இப்ப உடைஞ்சு போச்சுன்னு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப வருத்தமா பேசினாரு. அந்த எண்ணத்தை தான் அவர் தம்பி கிட்ட சொல்றதுக்கு தாங்க நான் அங்க போனேன். ஆனா நான் ஆனந்திய பத்தியோ இல்ல இந்த வீட்ல நடந்த சம்பவத்தை பத்தியோ எதுவுமே தப்பா பேசலைங்க. சாதாரணமா தாங்க நான் அவர்கிட்ட போய் பேசினேன். ஐயோ, அவர் என் கூட பிறந்த தம்பியா நினைச்சுதாங்க நான் பேசினேன். வளர்மதி, யாரை கேட்டு நீ அங்க போன? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? மறுபடியும் எதுக்கு அவங்க கிட்ட போற? மனுஷங்களா தான் பேசலாம். இருந்தா ஜென்மங்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? ஏங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க வார்த்தை வேற மாதிரி போகுது. எதுக்கு இப்ப திருந்தாத ஜென்மங்கன்னு எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க யார சேர்த்து வச்சு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். என்னங்க, இன்னும் இந்த குடும்பத்துக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்க கண்ணுக்கு மீனாட்சி மட்டும்தான் அப்படியே தியாக சுடரா தெரிவாங்களா? நாங்க என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு தெரியாதுல்ல? எப்ப பாரு இந்த வீட்ல அழுத்தி அழுத்தி நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்கணுமா? ஒன்னா ரெண்டா உமா கல்யாணத்துல அவமானப்படுத்த ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் அந்த பானுவை வச்சு என்ன வரவழைச்சு அசிங்கப்படுத்தினீங்க ரெண்டு பேரும். சரி, போனா போதுன்னு இவ்வளவு நாளா இருந்தேன். எத்தனை நாள், எத்தனை முறை நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திருப்பீங்க? என்னோட வளகாப்பு கூட என்ன நிம்மதியா இருக்க விடலையே. அவ்வளவு ஏன் தோ என் புருஷன் மொட்டை அடிச்சு ஏதோ வந்து நின்னுட்டு இருக்காரு. குழந்தை பெத்துட்டு பச்சை புள்ளையோட நான் தவிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தாருன்னு சொன்னீங்க. அதையும் ஏத்துக்கிட்டு நான் இந்த வீட்டுல தானே நின்னுட்டு இருக்கேன். நீங்க என்னடா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, உங்க பொண்டாட்டி அங்க போய் பேசினது தப்பு இல்ல. அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நேத்து வந்தவ பேசினா அவ கேட்க மாட்டாளா? அவங்க பேசுவாங்கக்கா, வாய் கிளிய. மனுஷனோட நாக்குக்கு பாகுபாடையது.
இவங்கள கண்டாலே கல்லுப்பு மாதிரி கரிக்குது. ஆனந்தி, இருங்கம்மா, வீட்ல ஒரு விசேஷம்னா இங்க இருக்கிற எல்லாரும் வந்து நிக்கணும். நாம அங்க போயிட்டா கைராசி குடும்பம்னு நல்லா போய் போச கொடுக்கணும். மத்தபடி நம்ம மேல எந்த அக்கறையும் கிடையாது உங்களுக்கு. நீங்க பாருங்கக்கா, நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிருந்தா போதும், அவ்வளவுதான். தையத்தக்கான்னு வானத்துக்கு பூமிக்கும் எல்லாரும் குதிப்பாங்க. ஆனா இவங்கள யாரையும் கேட்காம என் வீட்டுக்கு போய் என் புருஷன்கிட்ட போய் பேசிட்டு நல்லா ஏத்தி விட்டு வந்திருக்காக்கா இவ. அத பத்தி கேட்க துப்பு இல்ல இந்த மனுஷனுக்கு. பெருசா வந்துட்டாரு. மத்தவங்க பொண்டாட்டி கை நீட்டுற அளவுக்கு கை இருக்குல்ல உனக்கு. ஆனா கட்டின பொண்டாட்டி அடக்கி வைக்க வக்கு இல்ல. என்னைய பாக்குற? என்ன செய்யுது? இவங்க எல்லாம் ஊருக்கு தான் உபதேசம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மண்ணும் கிடையாதுக்கா. அப்பா, அந்த கண்ணை உருட்டி அப்பாவி மாதிரி என்னமா பேசுறா பாருங்க இவ. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இவன் என் வீட்டுக்கு எதுக்கு போனா கேளுங்க. வளர், எதுக்காக அங்க போன? சொல்லு, எதுக்காக அங்க போன? நீ போன என்ன அவங்களுக்கு புரியல. என்னன்னு பேசுறாங்க பாத்தில? இல்லங்க, நான் போய் எது தப்பா பேசலைங்க. நான் சத்தியமா தப்பா பேசலைங்க. போனல என் வீட்டுக்கு. நீ தப்பா பேசின ரைட்டா பேசின அது கணக்கு இல்ல. என் புருஷன் இருக்கிற வீட்டுல நான் இல்லாதப்ப எதுக்காக போன? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. சொல்லு சொல்லு பதில் சொல்லு. எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க பாத்தியா? அவங்களுக்கு பதில் சொல்லு. ஏங்க, ஏன் போனான்னு கேக்குறத விட்டுட்டு என்ன சும்மா என்ன குத்தி காட்டி பேசுறீங்க? கேளுங்க உங்க பொண்டாட்டி கிட்ட எதுக்கு போனான்னு. எதுக்கு போன? ஐயோ, எதுக்கு போன? சொல்லு, எதுக்கு போன? என்னடா என்ன பண்றீங்க? சொல்லு. வேண்டாம். ஏய், எதுக்கு போன? எதுக்கு போன அவங்க வீட்டுக்கு? கேக்குறாங்கல்ல கேள்வி. சொல்லு. பதில் சொல்லு அவங்களுக்கு. நம்ம பேசுறது உங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னம்மா அவர் இப்படி பண்றாரு? அழாதம்மா, அழாத. தப்பா பேசலங்க. இது நான் கேக்குறேன். திருப்தியா உனக்கு? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? சொல்லு, உனக்கு நல்ல திருப்தியா இருக்குமே. வேற என்ன பண்ணணும் சொல்லு. நீ இந்த வீட்டுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கல உனக்கு இப்போ. எந்த நிமிஷம் நீ இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே நான் நினைச்சேன் இந்த வீட்டுல ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும்னு. நடத்தி காமிச்சிட்டல. எவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ணிட்ட கொஞ்ச நேரத்துல. ஏங்க, இங்க நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணமா? அப்புறம் எதுக்குங்க எங்களை இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க? பிரிச்சு அனுப்ப வேண்டியதானே? பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாங்க பெருசா. அழாத. தப்பா பேசலமா. எனக்கு புரியுதுமா. சொல்லலங்க. சரி, ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் சொல்லல. விடு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். அவ ஏதாவது சொல்லிட்டு போனா அதெல்லாம் உண்மையாயிடுமா? வளர்மதி, ஐயோ வளர்மதி, சொல்றது கேளு வளர்மதி. அழாதம்மா, அழாத. இருந்தாலும் அவனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இப்பெல்லாம். அவளுக்கு நாகரிகமே தெரியல. எப்படி யார்கிட்ட என்ன பேசணும்னே ஒண்ணும் தெரியலமா. அழாத வளர்மதி, சொன்னா கேளு. தப்பா பேசல.
என்னடா இது? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? எதுக்கு வளர்மதிய கை நீட்டி அடிச்ச? டேய், பாவம்டா. ஏற்கனவே பல கொடுமைகளை அனுபவிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை போய் நீ கை நீட்டி அடிச்சிருக்கிய. ச்சே, ரொம்ப 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 தப்புடா. இல்லம்மா, நான் வேணும்னு வளர்மதிய. தயவு செஞ்சு எந்த சமாதானமும் சொல்லாத. பானுவை பொது இடத்துல வச்சு அடிச்ச. அது எந்த அளவுக்கு நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுருக்கன்னு உனக்கு தெரியல? தெரிஞ்சும் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா, அவளை நான் கோவத்துல அடிக்கலம்மா. அந்த ஆனந்தி ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி கொச்சப்படுத்தி திரும்ப 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 அதையே கேட்கும்போது எனக்கு கோவம் வராதா? அந்த கோவத்துல அதனால தான் இவ ஏமா அந்த வீட்டுக்கு போனா? போனதுனாலதான் இந்த பிரச்சனை வந்தது. போகாம இருந்திருந்தா எதுவும் நடந்திருக்காதுல்ல. அதனாலதான் அவளை அடிச்சேன். சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காத. இப்படிதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தப்பு பண்ணிட்டு காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன இருந்தாலும் நீ அந்த பொண்ணை அடிச்சது தப்புதான். ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. சண்முகம், பாவம்டா அந்த பொண்ணு. நம்ம குடும்பத்துக்காக தானே அந்த வீட்டுக்கு போயிருக்கு. ஏண்டா நீ இப்படி கை நீட்டுற அளவுக்கு போயிருக்க? அசிங்கமா இருக்குடா. கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கன்னு சொல்றேன். மாமா விடுங்க மாமா. அவருக்கு இல்லாத உரிமையா மாமா என் மேல? அது இல்லம்மா. இல்ல மாமா, அவர் அடிக்கணும்னு அடிப்பாரா என்ன? எல்லாரும் ஒன்னா அப்படி பேசும்போது அவருக்கு வேற வழி தெரியல மாமா. மாமா, நான் பண்ணதும் தப்பு தானே. அவர்கிட்ட சொல்லாம கேட்காம போனது ஏன் தப்பு தானே மாமா. ஏன் வளர், நீ ஏன் அந்த வீட்டுக்கு போனேம்மா? அவளை பத்தி நான் உன்கிட்ட எவ்வளவு சொல்லியிருப்பேன். அந்த இடத்துக்கு போகாத, பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. பாரு, அவ இவ்வளவு கஷ்டப்படுத்துற மாதிரி உன்னை பேசியிருக்கா. நான் ரொம்ப சாதாரணமா தாங்க அங்க போனேன். நான் எதுவுமே தப்பா பேசலக்கா. அவர் மனசுல ரொம்ப வருத்தம் இருந்துச்சுக்கா. நான் அவர் தம்பி கிட்ட ஒரு அம்மா மாதிரி தாங்க போய் பேசினேன். என்ன போய் இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்களேக்கா. என்னால தாங்கவே முடியலக்கா. நீ எதுக்கு வருத்தப்படுற? இத பார், எல்லாருக்கும் நம்மளால நல்லவங்களா இருக்க முடியாது. எதுக்கு கவலைப்படுற? நாங்க இருக்கோமா உனக்கு? அவன் அடிச்சான் தானே கவலைப்படுற? நான் எதுவுமே தப்பா பேசலம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ அழாத.